ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு வீட்லேயே அந்த குணசேகரன் இருக்கார் இல்லையா, அதாவது நம்ம விஜயோட மேனேஜர், அவரை வச்சு ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்த ஒரு வேலையை கூட உங்களால் ஒழுங்காக முடிக்க முடியாதா? நான் என்ன சொன்னேன், விஜய் பேரில் இருக்க அக்கௌண்ட் மொத்தத்தையும் என் பேரில் மாற்றணும்னு சொன்னேன். அதுவும் இல்லாமல் அவரோட பேரில் இருக்க ஆட்சன்ஸு, அதுவும் இல்லாமல் அவனோட செக்கு எல்லாமே பேங்க் புக்கிலேருந்து எல்லாம் என் பேரில் மாறணும் நான் எப்போவோ சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்காமல் இருக்கீங்க. பணம் மட்டும் வேணும்னு கேட்குறீங்களே, இதெல்லாம் யார் முடிச்சு கொடுப்பான் அப்படின்னா உங்களுக்கு இதில் சின்சியாரிட்டியே இல்லை, அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசி திட்டிகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க நம்மளுடைய மல்லி. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே தானே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அடிக்கடி இந்த ஆள் வீட்டுக்கு வராரு, என்னவா இருக்கும். அதுவும் இல்லாமல் விஜயோட மேனேஜரு இவர் வந்து எப்போ பார்த்தாலும் ராஜேஸ்வரியை பார்க்குறாங்கன்னா அதில் ஏதாச்சும் ஒரு குழப்பம் இருக்கும்ல, அதனால தான் இவங்களுக்கு பயங்கரமான ஒரு இது வந்திருக்கு, சந்தேகம். அது மூலயமா இவங்க இருந்துக்கிட்டு அங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனால் அங்கே இருந்துக்கிட்டு இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நாம் நினச்சது சரியாக போச்சு. இந்த ராஜேஸ்வரி நல்லவளே இல்லை, அவள் கெட்டவன்றது தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு கேடு கெட்டவன் நான் நினச்சி கூட பார்க்கல, இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, மல்லி வந்து அழகாக வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த வெண்பாவுக்காக ஜாமீன் கேட்டு வெளியே வந்திருக்காரு நம்ம விஜய். ஏன்னா அவங்களோட உடம்பு சரியில்லை, அதுவும் இல்லாமல் அவங்க வந்து சின்ன குழந்தை, எம்எல்ஏ கவனமாக இருக்கிறதுனால அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதனால் அவங்களுக்கு உடம்பு சரியாகிற வரையும் நான் வந்து அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக வீட்டுக்கு வராரு நம்ம விஜய். அந்த நேரம் பார்த்து இந்த சண்டை ஓடிட்டுருக்கு. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருப்பேன், நீ சொன்ன எல்லாமே நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்ல, நீ என்ன கேட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரியா, ஏன்னா நீ எல்லாம் ஒரு ஆளு நான் மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்ல, ஓஹோ அப்படியா, நீ என்ன மதிக்காத, ஆனால் இந்த வீடியோ கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருக்காங்க. உடனே இது எப்படி எடுத்து வச்சு, உனக்கு எவ்வளோ தைரியம் வந்து இதை எடுத்து வச்சு, ஒழுங்கு மாதிரியே ஃபோனை கொடு, இந்த ஃபோனை உடைக்காமல் இருந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து நம்ம விஜய் வீட்டுக்கு வர, ஐயோ விஜய் இங்கே பாரு, இவன் என்னென்னத்தையும் வீடியோ எடுத்து வச்சுட்டு என்னை அசிங்கமாக ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுட்டு என்னை வந்து ரொம்ப பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. இவன் வந்து புத்தியை காட்டிட்ட பார்த்தியா, இவன் ஒரு பிச்சைக்காரி எச்சக்காரின்றத, அதனால தான் இப்படியெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கா, அதனால் அந்த ஃபோனை வாங்கி முதல்ல உடை அப்படின்னு சொல்ல, என்னக்கா நல்லவ மாதிரியே நடிக்கிறியா, நீ ஏன் இனிமேலும் நல்லா நடிக்கிற, உன் சாயெல்லாம் வெளுத்துருச்சு, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு, நீ என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ ஓடுறதுக்கு முன்னாடி நான் இங்கே தான் இருக்கேன், நீ என்னென்ன பேசியிருக்க என்னென்ன பண்ணியிருக்க எல்லாமே மல்லி ஏற்கனவே என்கிட்ட சொன்னான், ஆனால் நான் எதையும் நம்பல. ஆனால் இப்போ நான் என் கண்ணால் பார்த்துட்டேன் பார்த்தியா, அதனால் எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இனிமேல் நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, நீ சீனும் போட தேவையில்ல சரியா, அதனால் நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு, நீ சொல்கிற எதையும் நான் கேட்க போதில்லை அப்படின்னு பலான்னு ஒரு அடி வைக்கிறாங்க அந்த குணசேகரனுக்கு. ஏன்டா என் வீட்டு உப்பை தின்னுட்டு எனக்கே வஞ்சகம் நினைக்கிறியா, அதுவும் இல்லாமல் நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன், மாதம் மாதம் சம்பளம் கொடுத்தேன், அதுவும் இல்லாமல் உன் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருளை வாங்கிறதுக்கு நான் பணமெல்லாம் கொடுத்தேனேடா, அதுவும் நீ உன் பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொன்னப்பெல்லாம் நான் ஃபீஸ் கட்டினேடா, இதெல்லாம் மறந்துட்டு இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கேன், உனக்கெல்லாம் வெக்கமாக இல்லை, ஒரு இதுக்கு பேர் தான் உண்டக வீட்டுக்கே ரெண்டது பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடித்து போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் விஜய் கொஞ்சம் அமைதியாயிரு, என்ன நினச்சின்னு தெரியாமல் நீ எதுக்கு தலையிடாத அப்படிதும். ஆமாம் நான் எதுவுமே தெரியாமல் தான் இருந்தேன், ஆனால் இதுக்கு மேலே அப்படியெல்லாம் இருக்கவே மாட்டேன், ஏன் தெரியுமா, இத்தனை நாளாக நான் முட்டாளாக இருந்தேன், இப்போ நான் அறிவியல் ஆகிட்டேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் நம்ம அக்கா நமக்கு துரோகம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டேன் பார்த்தியா, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு, அதுக்கு தான் கடவுள் வந்து மல்லி அனுப்பிச்சிருக்காரு போல். மல்லி அப்பத்துலேருந்தே சொல்லிட்டு தான் இருந்தா இவங்க சரியில்லை சரியில்லை, ஆனால் நான் தான் நீ தான் சரியில்லை, என் அக்காவை சரியில்லை, நீ யாருன்னு சொல்லிட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணேன் பார்த்தியா, அதுதான் என் பெரிய தப்பு, இதுக்கு தான் எனக்கு வந்து பெரிய தண்டனை கொடுத்துட்டேன். சரி சரி அந்த தண்டனை எங்கேனே வந்து போது, இதுக்கு மேலே நான் கொடுக்குற தண்டனை நீ பார்க்கணுமே, அப்போ தான் இன்னொரு நாளைக்கு இந்த தப்பு செய்கிறப்ப உனக்கு கரெக்டாக ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சரியான ஸ்கெட்சு பார்த்து அடிக்கிறாரு நம்ம விஜய். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வீட்டுக்கு போலீஸ் வரப்போகிறாங்க. எதுக்குன்னு பார்க்குறேன், நீ வெண்பாவை கொடுமை பண்ணிவிட்டு வெண்பாவை வந்து ஹாஸ்டலில் சேர்த்தணும், அதுவும் இல்லாமல் அனாதாசிரமத்தில் கூட விட்டால் கூட பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு சொல்லிங்க பற்றியா, அந்த விஷயத்துக்காக தான் ஏன் பொண்ணை எடுத்துன்னு போய் அனாதாசிரமத்தில் சேர்த்ததுக்கு நீ யார், உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இப்படியெல்லாம் பேசினுங்க, அதுக்கு தான் உனக்கு வச்சாம்பார் ஆப்பு கடவுள், அதுக்கு போய் நீ இந்த பக்கம் வந்து 5 அந்த பக்கம் வந்து 4 3 2ன்னு கம்பியை நீர், அது தப்பாக ஏனாலும் சரி கரெக்டாக ஏனாலும் சரி அது ஓ இஷ்டம், நீ போய் ஜெயிலில் கம்பியை நீட்டிரு அப்படின்னு சொல்லி அவளுக்கு பாய் பாய் சொல்லி விட்டுறாரு. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.